9th standard chapter 6ல example 1 and 2 தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். example 1ல என்ன கொடுத்திருக்காங்க? Two circles of equal radius are located such that each circle pass through the center of the other circle. டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு சர்க்கிளுமே ஒரே ரேடியஸ்னு கொடுத்தாச்சு. அந்த ரேடியஸ்க்கு டயக்ராமும் கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளை நம்ம வந்து ஏ அப்படின்றது சென்டரா வச்சு ஒரு சர்க்கிளும் பின்றத சென்டரா வச்சு இன்னொரு சர்க்கிளும் வரைஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளோட பாஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கு. கன்சிடர் எ ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் ஏ பி சி. ஸோ மேலே இன்டர்செக்ட் ஆயிருக்க பாயிண்ட் சி, கீழே இன்டர்செக்ட் ஆயிருக்க பாயிண்ட் டி. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏ அண்ட் பி அப்படின்றது ரேடியஸ். ஏன்னா ரெண்டு இதுக்குமான சென்டர், ரெண்டு சர்க்கிள்க்குமான சென்டர் அப்படின்றது நமக்கு இங்கே ரேடியஸ். அடுத்தது ஏலேருந்து சியை கனெக்ட் பண்ணுறோம். ஏலேருந்து சியை கனெக்ட் பண்ணால் ஏன்றது சென்டர், சென்டர்லேருந்து சர்க்கிளோட பவுண்டரியில் எங்கே கனெக்ட் ஆனாலும் அகைன் அதுவும் என்னது ரேடியஸ். அடுத்தது பிலேருந்து சியையும் கனெக்ட் பண்ணுறோம். பிலேருந்து சி கனெக்ட் பண்ணால் அதுவும் நமக்கு என்ன வரும்? ரேடியஸ் தான். ஏன்னா அதுவும் சென்டர் டு பவுண்ட்ரி. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள், ஸோ எக்ஸாம்பிள் 1ல் நமக்கு ஏபியும் ரேடியஸ் அண்ட் ஏசியும் ரேடியஸ் தான், பிசியும் ரேடியஸ் தான். ஸோ ஆல் ஆர் சேம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ரேடியஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியுது. இப்போ இது மூணுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்றதுனால ஆங்கிள்ஸ் சேமா இருக்கும். மூணு சைடுமே ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் சிஏபி, ஆங்கிள் சிஏபியும் ஆங்கிள் சிபிஏவும் ஆங்கிள் ஏசிபி மூணு விதமா எந்த பக்கமா பார்த்தாலும் என்னோட ஆங்கிள் 60 டிகிரி தான் இருக்கும். இது அடுத்த பாயிண்ட். அண்ட் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, டாட்டட் லைன் சி டு டி அப்படின்ற இந்த டாட்டட் லைனுக்கான வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். சிஏடி. ஸோ இந்த சிஏடியை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ மேலே ட்ரையாங்கிள் கொடுத்த மாதிரி கீழேயும் நம்ம ட்ரையாங்கிள் கொடுக்க முடியும். இப்போ சிஏடியோட வேல்யூ எழுதணும். சிஏடி நம்ம வந்து சிமிலர்லின்னு போட்டு அதையும் முடிச்சிடலாம். ஸோ கீழேயும் நம்மளால அதே ஃபார்மேட்டில் எழுத முடியும். சிமிலர்லி ஆங்கிள் டிஏபியும் ஆங்கிள் டிபிஏவும் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் டு 60 டிகிரி தான். இப்போ ஆங்கிள் சிஏடி, ஆங்கிள் சிஏடின்றது இந்த எல்லோ கலர் லைன். இந்த எல்லோ கலர் லைனை நம்ம எப்படி எழுதலாம்? சிஏபி பிளஸ் பிஏடின்னு எழுதலாமா? சிஏபி பிளஸ் பிஏடி. ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணி ஆங்கிள் சிஏபி பிளஸ் ஆங்கிள் பிஏடி, இது ரெண்டுமே 60 டிகிரி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ 60 டிகிரி பிளஸ் 60 டிகிரி விச் இஸ் 120 டிகிரி அப்படின்னு வருது. அப்போ லென்த் ஆஃப் ஒன் ஆர்க், ஸோ லென்த் ஆஃப் ஒன் ஆர்க்ன்றது நமக்கு 120 டிகிரி அப்படின்னு வந்திருக்கு. இந்த எல்லோ கலரில் நான் வரைஞ்சிருக்கிறது 120 டிகிரி. ஸோ இந்த 120 டிகிரி அப்படின்றது ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரி. அப்போ 120னா அதில் 1/3 இருக்கு நமக்கு. ஸோ 1/3ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? So circumference of the circle, circumference of the circle அப்படின்றது 2πr. பட் இந்த 120 டிகிரின்றது 1/3ன்னு அர்த்தம். ஏன்னா 360ல 1/3 தான் இருக்கு. நீங்க வந்து இமேஜின் பீட்சால ஈக்குவலா 3 பார்ட்டா பிரிக்கணும்னா என்ன வந்திருக்கும்? நமக்கு 1/3ன்னு வரும். அதுதான் இந்த 120. அப்ப இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, இட் இஸ் 2πr ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்ல டிவைடட் பை 3 தான் நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க், லென்த் ஆஃப் ஒன் ஆர்க். இப்போ எனக்கு சர்க்கிளோட வேல்யூ தெரியணும் எனக்கு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்
2 pi r. அதில் இந்த length of the arcன்றது 2 pi r by 3. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டா எனக்கு இந்த ரெட் போர்ஷன் மட்டும் வரும். இந்த போர்ஷன் மட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த ரெட்டு மட்டும் வேணும். இந்த போர்ஷன் வேணும்னா ஃபுல் சர்க்கிள்லேருந்து அந்த 2 pi r by 3 நான் கட் பண்ணாதான் எனக்கு இது கிடைக்கும். ஸோ இட் இஸ் 2 pi r சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து அந்த 1/3 நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் 6 pi r minus 2 pi r by 3 which is 4 pi r by 3. இப்போ நம்ம போட்டது ஒரு சைடு இந்த ரெட் கலர் போர்ஷன் மட்டும்தான். இப்போ இதே மாதிரியே இந்த சைடு எனக்கு ஒரு ரெட் கலர் போர்ஷன் இருக்குது. என்னோட கொஸ்டின் இந்த போர்ஷனையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் லென்த் ஆஃப் த ஏரியா, ரெட் ஏரியா, நான் வந்து ஏரியான்னு எழுதுறேன், which is equal to 2 times of, நம்ம கண்டுபிடிச்சது 2 times of 4 pi r by 3, அப்போ it is 8 pi r by 3. ஸோ இதுதான் வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க 6.13. இதில் வந்து பாயிண்ட் P இருக்கு, பாயிண்ட் Q இருக்கு. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத் அப்படின்றது இட்ஸ் அ செமி சர்க்கிள் வித் A. ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, ரெட் கலர்ல இருக்கிற செமி சர்க்கிள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்து. செகண்ட் பாத்துன்றது இட் மேட் அப் ஆஃப் 3 செமி சர்க்கிள்ஸ். கீழே வழியா பாருங்க, B அப்படின்னு ஒரு செமி சர்க்கிள், இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் B, அடுத்து இந்த பாயிண்ட் வரைக்கும் C, அடுத்த பாயிண்ட் வரைக்கும் D. ஸோ இந்த 3 செமி சர்க்கிள் சேர்ந்தது அடுத்த பாத்து. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாத் A இஸ் லாங்கரா, இல்லை பாத் B பிளஸ் C பிளஸ் D லாங்கரா, இல்லை ரெண்டு பாத்துமே ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பாத் ஏன்னு எடுத்துக்கலாம். PQ அப்படின்றத பாத் ஏன்னு எடுத்துக்கலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2, PQ அப்படின்றது த்ரூ பாத் A. ஸோ த்ரூ பாத் 1ன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பாத்துன்னு வச்சுக்கலாம், மேலே வழியா வர அந்த பாத்து. இப்போ நமக்கு செமி சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிளோட ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள், செமி சர்க்கிள்னா பாதி. ஸோ அப்போ 2 pi rல divided by 2 which means pi r. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கேஸு PQ with ரேடியஸ் A மேலே வழியா வருது. ஸோ ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டா இப்போ எனக்கு பை ஆர்க்கு பதிலாக நான் என்னென்னு எழுதணும், பை ஏ அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன் அதே PQ வித் ரேடியஸ் கீழே வழியா வரும்போது ரேடியஸ் என்ன இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு, எல்லாம் சேர்ந்து தான் Pலேருந்து Q வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அப்போ நான் இங்கே BCD, அப்போ அந்த பை இன்டூ ஏயோட பிளேஸில் நான் என்ன எழுதணும், B பிளஸ் C பிளஸ் D எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் எனக்கு PQ ஈக்குவல் டு பை ஏ, செகண்ட் கேஸில் சேம் PQ தான், பட் இங்கே பை இன்டூ B பிளஸ் C பிளஸ் D. ஸோ மூணுமே சேர்ந்து வரும். இது ரெண்டுமே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா, PQ ஈக்குவல் அப்படின்னா பை ஏ ஈக்குவல் டு பை இன்டூ B பிளஸ் C பிளஸ் D. பை அண்ட் பை கேன்சல் ஆயிரும். இப்போ A ஈக்குவல் டு B பிளஸ் C பிளஸ் D. ஏன்றது மேலே இந்த பக்கம் வர இந்த பெரிய செமி சர்க்கிளோட ரேடியஸ், அண்ட் B பிளஸ் C பிளஸ் Dன்றது இதோட ரேடியஸ். இது வரைக்கும் B, அப்புறம் C, அப்புறம் D. ஸோ அப்போ எனக்கு மேலே இருக்கிற இந்த ஏவும் இந்த மூணையும் சேர்ந்து வரதும் ஈக்குவலிங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு, போத் ஆர் ஈக்குவல். ஸோ A அண்ட் B plus C plus D has same radius value. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தான்னு கேட்குறாங்க. சாரி, இங்கே ஈக்குவல் லென்த்து. ஸோ இந்த மூணுமே சேர்த்து ஒரு ரேடியஸும் சேர்த்து ஹேஸ் ஈக்குவல் லென்த். இந்த ஈக்குவல் லென்த்துன்றது தான் நம்ம இங்கேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே தனித்தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. So both paths have equal length.